அவ கேஎம்ஆர் பேத்தி. நான் ஒரு நடிகை. டயலாக் பேப்பர்ல இருந்து என்ன சொல்லி கொடுக்கறாங்களோ அதத்தான் பேசுவேன். ஆமாத்த, கிருஷ்ண மாமாவுக்கும் மேகிக்கும் சாப்பிடுமா? அழகிய சுரா அழகிய சுரா அத்துமீராசை இல்லையா கனவில். ஹலோ, நான் தான் சிவா. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? தூங்கிட்டீங்களோ? இல்ல இல்ல, இப்பதான் பேக்கப் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தூங்குவேன். பேசுறது யாரு? குறும்பு தானே. நீங்களே போன் பண்ணிட்டு நீங்களே யாருன்னு கேக்குறீங்க. என் வாய்ஸ கேக்குறதுக்கு தானே போன் பண்ணிருக்கீங்க. ஆமா, நான் பார்வதி ரூம்ல இருக்கிறது, பார்வதி அவ செல்ல வச்சுட்டு வெளியில போனது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, நீங்க வாட்ச் பண்றீங்களா? எங்க நின்னு வாட்ச் பண்றீங்க? என்கிட்டயே கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறீங்களா? சொல்லுங்க, எங்க நிக்கிறீங்க? எங்க வீட்டு மொட்டை மாடியில நிக்கிறேன். மொட்டை மாடியிலயா? அப்போ குத்து மதிப்பாதான் எனக்கு போன் பண்ணீங்களா? சரி சொல்லுங்க, என்ன விஷயமா போன் பண்ணீங்க? ஏதாவது அர்ஜென்ட்டா, இம்பார்ட்டன்ட்டா, எமர்ஜென்சியா? சொல்லுங்க. லவ் மேட்டரா இல்ல மேரேஜ் மேட்டரா? சொல்லுங்க, ஏன் சைலண்டா இருக்கீங்க? சாரிங்க, என் பேட்டரியில செல்லு செல்லுல பேட்டரி லோவா இருக்கு. நான் அப்புறமா கூப்பிடுறேன். அப்படியா? சரிங்க, குட் நைட். கிரேட் எஸ்கேப். மாமா, உட்காரு மாமா. என்ன இந்த சிட்டில உனக்கு போர் அடிக்கலையா? ஏ, உனக்கு போர் அடிக்குதா? ஆமா மாமா, எங்க பாரு கூட்டம், சத்தம், டிராபிக், பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற ஜனங்க, ரொம்ப போர் அடிக்குது மாமா. சிட்டினா அப்படிதான் இருக்கும். ஏன், நீ ஊருக்கு போறியா? நான் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் போலாம் மாமா. நீங்க சின்ன வயசுல ஊரை பார்த்தது, அங்க இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் இல்ல. வயல்வெளி, தோப்பு, குளம், குட்டை, எங்க பார்த்தாலும் அமைதி, சுத்தமான காத்து, சூப்பரா இருக்கும் மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்களும் வாங்க. சாரி சந்து, உனக்கு இங்க போர் அடிக்கிற மாதிரி எனக்கு உங்க ஊர்ல போர் அடிக்கும். எனக்கு சிட்டில இருந்து பழகி போச்சு, இங்கதான் ஜாலியா இருக்கும். மாமா, எங்க ஊர்ல பயங்கர ஜாலியா இருக்கும். எங்க வீட்ல பெரிய டிவி இருக்கு, 14 inches. அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் வரும், எவ்வளவு வேணாலும் படிச்சுக்கலாம். மினி பஸ்ஸும் இருக்கு மாமா. மினி பஸ்? அதான் பச்சை கலரா இருக்குமே. ஓஹோ, அதுல ஏறி டவுனுக்கு போனா பெரிய பெரிய தியேட்டர்ஸ் இருக்கு, நிறைய படம் பார்க்கலாம். இன்டர்வெல்ல உனக்கு சீடை, முறுக்கு, சமோசா எல்லாமே வாங்கி தரேன். சந்து, லைஃப்னா டிவி, நியூஸ் பேப்பர், சினிமா மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நிறைய இருக்கு. டேய் கிருஷ்ணா, ஏண்டா நல்லா இருக்க? வா உட்கார். மாமா, நான் எங்க உட்காருது? சும்மா இருக்கியா? போ மாமா. டேய், என்னடா ப்ராப்ளம்? மங்கி தான் ப்ராப்ளம். அவ என்ன பண்ணா? என் கூட பேசவே மாட்டேங்கிறாடா. நானும் பேச வைக்க எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. தாத்தா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், அவளை என்னைக்கோ வீட்டை விட்டு துரத்தி இருப்பேன். அவ்வளவு கோவம்டா எனக்கு. டேய், சீக்கிரமா ஏதாவது பண்றா, இல்லனா எனக்கு டென்ஷன் ஆயிடும். உனக்கு என்னடா, நீ ஜாலியா தானே இருக்க? யாரு, நானா? போடா டேய், எங்க அம்மா டெய்லி ஒரு குண்டு போடுறாங்க, அது எப்போ எப்படி எங்க வெடிக்குன்னு கூட தெரியல. நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி பல நாள் ஆச்சுடா. அப்படி என்னடா குண்டு போட்டாங்க? ராமாமாவுக்கும் மேகிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சுபத்ராத்த பிளான் போடுறாங்க. நிஜமாவடா? ஆமா. பாவி, அண்ணனா இருந்துகிட்டு தம்பிக்கே துரோகம் பண்றியா? நான் கட்டிக்க போற பொண்ண நீ கட்டிக்கலான்னு பாக்குறியா? உன் மனசுல இப்படி ஒரு கெட்ட நொறுக்குன்னு
ஏன்டா எனக்கு துரோகம் பண்ற? ஆ? ஏன்டா என் வாழ்க்கையில விளையாடுற? நானும் மங்கம்மாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கனவு கட்டிருந்தோம். அந்த கனவு கோட்டையே இடிச்சு குட்டிச்சோறாக்கிட்டியாடா. மங்கம்மா இல்லாம நான் எப்படிடா வாழ்வேன்? எப்படி உயிரோட இருப்பேன்? சொல்றா. அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, போய் எங்க அம்மா கிட்ட கேளு. அவங்கள விடுறா. உனக்கு அறிவில்ல? இல்ல, எங்க அம்மா சொன்னா நான் கட்டாயமா கட்டிப்பேன். அப்ப என் நிலைமை என்ன ஆகுறது? உன் நிலைமை என்ன? தேவதாஸ் தான். மொட்டை சின்னப்பதாஸ் மாதிரி உயிருக்கு உயிரா காதலிச்சனா கடைசியில தேவதாஸ் ஆகணுமா? நீ தேவதாஸ் ஆகு, இல்ல லார்டு லபகதாஸ் ஆகு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா மங்கம்மா எனக்கு தான். முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். மங்கம்மா எனக்கு தான். இல்ல, எனக்கு தான். எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சா நீ உயிரோட இருக்க மாட்ட. அதே தான் நானும் சொல்றேன். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா எங்க ரூட்ல இருந்து விலகிடு. டேய், உன்னை துண்டு துண்டா வெட்டிடுவேன். நான் உன் மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். நான் பாம் போடுவேன். நான் உன்னைய போட்டு தள்ளுவேன்டா. மாமா நான் உன்னைய போட்டு தள்ளுவேன்டா. மாமா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் நிஜமா சண்டை போட்டுக்கலையா? சண்டையா? நாங்களா? நோ சான்ஸ். நாங்க எதுக்காக சண்டை போட்டுக்கணும்? மங்கம்மாக்காக. மேகிக்காகவா? மேகிக்காக நாங்க ஏன் சண்டை போட்டுக்கணும்? இதெல்லாம் சும்மா. இப்ப சொல்லுடா, மேகி என்ன பண்ணலாம்? எங்க பிக்னிக் கூட்டு போலாம். கூட்டிட்டு போய் அங்கேயே அவளை எப்படியாவது பேச வைக்க ட்ரை பண்ணலாம். ஆ, சூப்பர் ஐடியா மாமா. தேங்க் யூ. ஒர்க் அவுட் ஆகுமாடா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரி, மங்கி எப்படி பிக்னிக் வர வைக்கிறது? நீ கூப்பிடு. போடா, அவதான் என் கூட பேச மாட்டேங்கிறாளே. ஓ ஓ, அப்படின்னா சந்து. ஐயோ, நான் மாட்டேன். அவ என்ன கத்தியால குத்த வருவா. ஓகே, நானே ஏற்பாடு பண்றேன். பாத்துடா, இது பிளான்னு தெரிஞ்சா அவ வரவே மாட்டா. டோன்ட் வரி பிரதர், நான் எது சொன்னாலும் அவ நம்புவா. ஏன்னா மேகி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய் மேகி. என்ன மேகி எழுதுற? ஸ்டோரியா இல்ல டைரியா? ரெண்டும் இல்ல. அப்படின்னா ஸ்ரீராம ஜெயமா? ஓ, லவ் லெட்டரா? என்னன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப எதுக்கு இங்க வந்த? ஆமா, எங்க உன் கிட்டி? தெரியல. தெரியலையா? ம். ரெண்டு பேரும் தானே ஜோடி புறா மாதிரி ஒன்னா சுத்திட்டு இருப்பீங்க. அது அப்போ. இப்ப என்னன்னே தெரியல. அவ என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. ஏன், என்னாச்சு? தெரியல மேகி, அவன் ரொம்ப மாறிட்டான். என்னன்னு கேட்டா கோவப்படுறான். சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திமிரு, எம்டிங்கிற திமிரு வந்திருக்கும். என்னமோ, ஆனா கொஞ்ச நாளா நான் தன்னந்தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. பேசாம எங்கேயாவது ஓடி போலான்னு இருக்கேன். அடே, என்ன நீ உனக்கு சூட்டாவாத டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆஹா, இதெல்லாம் உன் மூஞ்சுக்கு செட்டே ஆகல. ஏன், நானும் மனுஷன் தானே. எனக்கும் சோகம் வேதனை இதெல்லாம் இருக்காதா? ஆமாமா, இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இப்பெல்லாம் நீ கூட என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. சாரி ராம், நான் தான் கொஞ்சம் அதிகமா கோவப்படுவேன்னு உனக்கு தெரியும்ல. சரி, அதுக்கு ஏன் மேல ஏன் கோவப்படுற? என் கோவம் உன் மேல இல்ல ராம், அந்த கிட்டி மேலயும் சந்து மேலயும். அவங்க மேல கோவம் வந்தா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பியா? நீ கோச்சிட்டு 3 நாள் உன் வீட்லயே இருந்தியே, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியா? இல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போனியா? இருக்கிறனா, சாப்பிட்டனா, தூங்குனான்னு தெரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணியா? அட்லீஸ்ட் போறதுக்கு முன்னாடி இந்தாடா ஒரு 1000 ரூபாய் செலவு கட்சின்னு குடுத்துட்டாது போனியா? சாரி ராம், அதான் உன் பிரச்சனையா? இரு, ஏ இரு இரு இரு, நான் கேட்டவன கொடுத்துட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுமா? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? நீ என்ன ரொம்ப அவாய்ட் பண்ற மேகி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராம். இது பாரு, ராமனோட இன்னொரு பேரு சந்தோஷம். நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? ஈ. அப்படியா? ம். இந்த ராம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா மேகி எனக்கு துணையா இருக்கணும்.
கண்டிப்பா ராம், உனக்கு துணையா தான் இருக்க போறேன். அப்படின்னா நம்ம ஜாலியா எங்கேயாவது வெளியே போலாமா? எங்க? எங்கேயாவது அமைதியா மனசுக்கு நிம்மதியா கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம். சரி இரு. சீக்கிரமா வா மேகி. 5 மினிட்ஸ்ல வரேன். எஸ், பிரில்லியன்ட்ரா. சந்து கமான். மாமா, இந்த ஃபார்ம் ஹவுஸ் யாரோடது? நம்மளோட தான். இவ்ளோ பெரிய இடம் நம்மோடதா? ஆமா, எல்லாம் அந்த காலத்துல தாத்தா வாங்கி போட்டது. இப்போ இதெல்லாம் என்ன விலை போகும்? கோடிக்கணக்குல போகும். ஐயோ, ஆமா, இங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? வாட்ச்மேனா அவங்க ஃபேமிலி இருந்தது. என்ன மாமா, யாரையுமே காணோம்? நேத்து தான் என்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போனாங்க. ஓ, அதனாலதான் இங்க பிளான் பண்ணீங்களா? சூப்பரான இடம் மாமா. இங்க நம்ம பிளான் டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். மாமா, உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? ஏ? இன்னும் கொஞ்ச நேரத்துல மங்கம்மா இங்க வர போறா இல்லையா? அவ வந்தா என்ன? என்ன மாமா, என்னதான் இருந்தாலும் அவ உங்க வருங்கால மனைவி இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சந்தோ, அவ என் ஒய்ஃப் ஆக மாட்டா. என்ன மாமா, வீட்ல எல்லாரும் உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா கல்யாணம் நடக்காது. நடக்காதா? நீங்க மங்கம்மாவை லவ் பண்ணலையா? அப்படின்னு நான் தான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஏ? தாத்தாவுக்காக. அப்படின்னா நீங்க மங்கம்மாவை லவ் பண்ணலையா? அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? நோ சான்ஸ். அந்த மங்கியை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. அது பெரிய ஸ்டோரி சந்து, உனக்கு சொன்னா புரியாது. எனக்கு புரியும் மாமா, நீங்க சொல்லுங்க. ப்ளீஸ் சந்து, அதை விட்டுடு. நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் கேட்டு உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. பட் ஒன் திங், எனக்கும் மங்கிக்கும் கல்யாணம் நடக்காது. ஏன் மாமா? மங்கம்மா நல்ல பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உங்க ஜோடி பொருத்தம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி. கேவலமா இருக்கும். ஏன் மாமா? மேகிக்கு என்ன குறை? அழகா தானே இருக்கா? அதை விடு சந்து, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா, உன் ஃபியூச்சர் பிளான் என்ன? தொடர்ந்து படிக்க போறியா? மாமா, நீ மேகியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அந்த மேட்டரை விடுன்னு சொன்னல சந்து. இல்ல, நீங்க சொல்லுங்க, பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா? மாட்டேன். வேணும்னா மங்கியை ராமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் பாக்குறேன். ஆமா, இங்கேயே கூட்டிட்டு வந்துராம். இங்கதான் நல்லா அமைதியா இருக்கு மேகி. ஆமா, இது யார் வீடு? இது வீடு இல்ல, ஃபார்ம் ஹவுஸ். ஃபார்ம் ஹவுஸா? ஆமா, நம்மளோட தான். இது சுத்தி இருக்கிற இடம் கூட நம்மளது தான். வா உள்ள போலாம். இதை விட வேற நல்ல இடமே கிடைக்கலையா? கிடைக்கலையா? அதான் தாத்தா எங்க வாங்கி போட்டாரு. நான் அதை கேக்கல. நம்ம பேசுறதுக்கு வேற இடமே இல்லையான்னு கேக்குறேன். அந்த சந்திரமுகியோட பழகி பழகி உனக்கும் பேய் புத்தி வந்துருச்சு. அதனாலதான் பேய் தங்குற மாதிரி ஒரு பாழடைஞ்ச பங்களா கூட்டிட்டு வந்திருக்கேன். இது இதுவா? அப்படியா? சரி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. லைட்டா ஷாக் ஆவே. ஹாய் மங்கி, நீ எங்க இங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ லைட்டா ஷாக் ஆவானே. என்ன ஏமாத்தியோ? கூல் மேகி, கூல். நாம தனியா மீட் பண்ணி பேசணும். சண்டை போடாம நீயும் கிருஷ்ணாவும் ஹாப்பியா இருக்கணும். அதனாலதான் நான் உன்னை இங்க கூட்டு வந்தேன். ஓ, எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் சரியா? இல்லனா நீ வர மாட்டியே. உன்னை நம்பின ஃப்ரெண்ட் இப்படி ஏமாத்துறது தப்பு இல்ல. இனிமே உன்னை கூட நம்ப மாட்டேன். ஹலோ, என்னமோ தலை போற அளவுக்கு தப்பு நடந்த மாதிரி கத்துற. சாரி மேகி, நம்ம வீட்ல நம்மள சுத்தி எப்பவும் ஆளுங்க இருக்கிறதுனால நமக்கு பிரைவசியே இல்ல. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டா நம்ம ஆடலாம், பாடலாம், ஜாலியா இருக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம் தான். ஷட் அப். ஆடுறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பணக்கார ஜாதி இல்ல.
நான் உடனே வீட்டுக்கு போகணும். என்ன டிராப் பண்ணு. ப்ளீஸ் 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 மேகி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஈவினிங் போயிடலாமே. வேணாம் ராம், நான் போறேன். டேய் போட்டும் விட்டுறா, நீ ஏன் கெச்சுற? நீ கிளம்பு. வாராம் போலாம். அவன் வரமாட்டான். ராம் கார் சாவியை கொடு, அவளே போட்டோம். ராம், எனக்கு கார் ஓட்ட வராது. அப்படின்னா நடந்தே போ. மேகி, சிட்டியை விட்டு 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். இங்க பஸ் ஆட்டோ எதுவுமே கிடையாது. செல்போன் சிக்னலும் கிடையாது. சுத்து வட்டாரத்துல உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளும் கிடையாது. போ வேண்டாம் மேகி ப்ளீஸ். டேய் விடுறா, நீ ஏன்டா ஓவரா கெஞ்சுற? மூஞ்சி பாரு. மேகி ஸ்டாப் மேகி. ஸ்டாப், போகாத மேகி. மேகி. நில்லு மேகி. திருப்பி மாமா நீங்க. மேகி ப்ளீஸ் அவங்க மேகி, போகாத மேகி. ஏய், போ. ஐயோ ச்சே. டேய் டேய் டேய், மேகி போறடா, போய் கூட்டு வாடா. நீ கார் கேயை கொடு. கார்ல தான் இருக்கு, சீக்கிரமா போ. ஓடிட்டு போறான், சீக்கிரம். ஓ ஃபாஸ்ட். என்ன மாமா எல்லாம் சொதுப்புது? மாமா மாமா மாமா, ஏய், எனக்கு ஒரு விஷயம் புரியல மாமா. என்ன புரியல? மேகிய போன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா மாமா அப்புறம் எதுக்கு பின்னாடியே கார் எடுத்துட்டு போனாரு? அவளை கூட்டிட்டு வரதுக்கு. அப்புறம் எதுக்கு போன்னு சொல்லணும்? கோவத்துல சொல்லிட்டான். ஆனா அவன் எப்படி போவா? சிட்டி இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இதுக்கு மேகிய முதல்லயே போ வேணாம் தடுத்திருக்கலாமே. அவதான் கேக்கலையே, அடம் பிடிச்சாலே. மேகி ரொம்ப பிடிவாதக்காரியா மாமா? சே சே சே, மேகி ரொம்ப நல்லவ. அப்புறம் எதுக்கு அப்படி பிஹேவ் பண்றா? மேகிக்கு கிருஷ்ணா மேல கோவம், அது குறையிற வரைக்கும் அப்படிதான் நடந்துப்பா. கிருஷ்ணா மாமாவுக்கு மேகிய பிடிக்குமா? என்ன கேட்டா? பிடிக்கும் மாமா. இல்லனா எதுக்காக கார் எடுத்துட்டு அவ பின்னாடியே போகணும்? அது அது வேற விஷயம் சந்து. சரி மாமா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா மாமா என்கிட்ட மேகியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது ஒரு பெரிய கதை, உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொன்னாரு. அது என்ன கதை மாமா? அது வந்து எனக்கு தெரியாது சந்து. ஒருவேளை கிருஷ்ணா வேற ஏதாவது பிளானுக்காக அப்படி சொல்லிருப்பான். என்ன பிளானு? தெரியலையே. நான் நினைக்கிறேன் மேகி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பிளானா இருக்குமோ? நோ சான்ஸ், நான் மேகியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒருவேளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா? அது முடியாது சந்து, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. ஏன்? எனக்கு கல்யாணம் பிடிக்காது. கல்யாணம்னா பிடிக்காதா? ஏன்? அத சொன்னா உனக்கு புரியாது சந்து. ஆமா, இப்படி சொல்லி சொல்லி என்ன அவாய்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் சின்ன பொண்ணா மாமா? சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் கல்யாணம்னா பிடிக்காது? தெரியலையே, ஆனா பிடிக்காது. இல்ல மாமா, நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. நிச்சயமா பண்ணிக்க மாட்டேன். இல்ல மாமா, உங்களுக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்கா, நீங்க கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஏய், என்ன ஜோஷியமா? சரி சொல்லு, யார் இந்த பொண்ணு? இல்ல மாமா, இப்ப சொல்ல மாட்டேன். நேரம் வரும்போது தானா தெரிஞ்சுப்பீங்க. தானா எப்படி? டிவில தெரியுமா? இல்ல மாமா, அவளே உங்க முன்னாடி வந்து நிப்பா. நீ சினிமா நிறைய பாப்பியோ? ஆமா மாமா, லவ் மூவிஸ் நிறைய பாப்பேன். அதான் சினிமால வர மாதிரியே பேசுறேன். இத பார் சந்து, சினிமா ஒரு அழகான பொய். அதுல பாக்குற மாதிரி எல்லாம் லைஃப்ல நடக்காது. நடக்கும் மாமா. பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் கண்ணுல பட்டா அப்ப என் மனசு மாறுதான்னு பார்க்கலாம். நிச்சயமா உன் மனசு மாறு மாமா. இல்லனா நானே உன் மனச மாத்தி கல்யாணம் பண்ணிப்பேன். ஏ சந்து, என்ன யோசிக்கிற? என் மனசு மாத்த போற பொண்ண பத்தியா? அது வேஸ்ட் சந்து. அப்படி ஒருத்தி பிறந்து இருக்கவே மாட்டா. ஏ, பிறந்து உன் பக்கத்திலே நின்னுட்டு இருக்கா மாமா. சந்து, சந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிருஷ்ணா மேகி வந்துருவாங்க, வா போலாம்.